வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி தானுங்க, ப்ளஸ் மட்டன் சுக்காங்க. இன்றைக்கி ரெண்டுமே நான் செஞ்சுருக்கிறேனுங்க. மட்டன் சுக்கா ஏற்கனவே செஞ்சுட்டு அது உங்களுக்கு மேலே போட்டால் தெரிஞ்சது பார்த்தீங்களா. நான் இந்த வீடியோ எண்டு ஸ்கின்னாக அதை கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாங்க. பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு ஒன்றுங்க. இதெல்லாம் வந்து பிரியாணி மசாலா இல்லைங்கும்போது வந்து நம்ம இதை அரைச்சி போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்துன்னா பிரியாணி மசாலாவே போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதையெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம பிரியாணி மசாலா ஓகேங்களா. இவ்வளோ வந்து அரைச்சி வச்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து அரை கிலோவுக்கு நான் சொல்கிறேனுங்க. அரை கிலோ மட்டனுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்தது, அது கணக்கு உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வந்து அரைக்கிறதெல்லாம் அரைச்சிடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து இவ்வளோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம், முழு வெங்காயமாக பாருங்கள் இவ்வளோ தான், ஒரு 10-15 வெங்காயங்க. புதினா தலை சும்மா ஒரு கைப்பிடிங்க, மல்லித்தலையும் ஒரு கைப்பிடிங்க. ரொம்ப அதிகமாக புதினா மல்லியும் சேர்த்தும் போது வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் கச்சல் வாசமாட்டு அடிக்குங்க. ஏன்னா நம்ம இப்போ அரைக்கும் போதும் அரைக்கிறோம், ரெண்டாவது பிரியாணி தாளிக்கும் போதும் போடுவோம், 2 டைம் இன்னும் போடுவோம் நாம். ஸோ அது எல்லாமே ரொம்ப அதிகமாக போயிடுங்க, பிரியாணி கசக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் இங்கே போடும்போது வந்து கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாங்க. எல்லாமே சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா போதும். இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது அரிசிங்க, இங்கே நான் எடுத்துக்கிற அரிசி வந்து சீரக சம்பாதானுங்க. அதாவது நான் காட்டுற பாருங்கள், காப்படி, இது வந்து காப்படிங்க. இது வந்து 1 டம்ளர் அளவு வருதுங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி 2 காப்படி எடுத்துருக்கிறேனுங்க. ஸோ 2 டம்ளர் நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு காப்படிக்கு அப்படின்னா அரைப்படி ஆயிடுச்சுங்க. ஸோ நான் டம்ளர் கணக்கில் சொல்கிறேன். இப்போ வந்து 2 டம்ளர் ஆயிடுச்சுங்க. தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து அதை ஊற வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்ததும் ரெடி ஆகுது. இப்போ நம்ம எல்லாமே அரைச்சாச்சு, பிரியாணிக்கு மசாலாவும் நம்ம அரைச்சாச்சுங்க. ஸோ எல்லாமே அரைக்கிற வேலை முடிஞ்சிச்சுங்களா. இனி நம்ம பிரியாணி தாளிக்க போயிடலாங்களா. வாங்க. அதுக்கு நம்ம வந்து கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், 2 காஞ்சிருச்சுங்களா. காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி தலைங்க 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு அன்னாச்சி முக்குங்க. பாருங்கள், இவ்வளோதான் பட்டை, ஒரு 3 கிராமுங்க. இதே போதுங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுவும் சேர்த்த வேண்டியது கல்பாசி அது இதுன்னு எதுவும் வேண்டியது இல்லைங்க. இதே போதும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு எத்தாமல் இருக்கும். இது மட்டுமே போதுங்க. இது மட்டுமே போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயங்க நீல வாக்கில் அரிஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இதில் வந்து நான் சொன்னீங்களா 3 டைம் நம்ம புதினா தலை கொத்தமல்லி தலை போடணும்னு. இப்போ வந்து நம்ம 2ஆவது டைம் போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, அதையும் போட்டு ஒரு கலக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கி விடலாங்க. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க, பொறுமையாக வதக்கி விடுங்க, கருகிராமல் வதக்கி விடுங்க. வருங்க, வெங்காயம் வந்து மாறிக்கிச்சு, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேனுங்க. 1.5 ஸ்பூன் அவ்வளோதான் வருங்க. நான் எடுத்த அளவுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் பக்கமாக வரும். நீங்கள் அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் கடையில் பிரியாணி மசாலா வாங்கி போடுறோம் அப்படின்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கல, தப்பில்லை. இப்போ நீங்கள் வந்து வரமிளகாத்தூளுங்க. வரமிளகாத்தூள் பாருங்கள், 1.5 ஸ்பூன். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அந்த மசாலா வந்து நம்ம போட்டு வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நல்லா ஃபியூ மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு மல்லி கொத்தமல்லி பச்சை மிளகா புதினா, அந்த கரைசலை வந்து நம்ம ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டுங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த பச்சை வாசம் போய்
நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கி விடலாங்க. பிரியாணிக்கு மெயினே வந்து நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக வதக்கி விட்றது தானுங்க அதனுடைய பக்குவம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஸோ அவசரமாக செய்யாமல் பொறுமையாக வதக்கி விடலாங்க. அடிக்கடி தொலாவி விட்டே இருந்திங்கன்னா அடி பிடிக்காதுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை வதக்கி விடலாங்க. இப்போ இதுக்கு வந்து 2 தக்காளி போதுங்க. 3 தக்காளி போடலாங்க. 4 தக்காளியும் போடலாங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி மட்டும் தான் போடுறேனுங்க. ஓரளவுக்கு மசாலா பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளியை வந்து 2 தக்காளியை பொடிப்படியாக அரிஞ்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தக்காளியில் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இன்னுமே பிரியாணி மசாலா இந்த கிரேவி வந்து இன்னுமே வதங்கும். அப்போ இன்னுமே நல்லா வெந்துக்குங்க. ஸோ பாருங்கள், தக்காளியில் இந்த அளவுக்கு மசிஞ்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இதுதான் சொன்னாங்க பொறுமையாக வதக்கி விடணும் அப்படின்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு பக்குவம் மாறிக்கிச்சுங்களா. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் இங்கே 1/2 கிலோ மட்டன் தான் போடுறேனுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த மசாலாவோட மட்டன் நல்லா கலங்கி வர வரைக்கும் நல்லா இது பண்ணி விட்டுட்டுங்க. இப்போ இந்த அரிசிக்கான தண்ணி அளவு சொல்கிற பாருங்க. சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம வந்து 2 டம்ளர் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணிங்க. 3 டம்ளர் தண்ணியில் ஃபஸ்ட்டு 1.25 டம்ளர் தண்ணி வந்து நான் இதுக்கு எடுத்துக்கிறேனுங்க. கறி வேக வைக்கிறதுக்காக 1.25 டம்ளர் தண்ணி வந்து ஃபஸ்ட் நான் ஊற்றிக்கிறேனுங்க. ஊற்றி விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. விசில் வந்து நம்ம இறக்குனதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணியை வந்து அந்த 3 டம்ளரில் 1.25 எடுத்துட்டோம். மீதி இருக்கிற தண்ணியை வந்து அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் 1.25 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. போதும், இந்த தண்ணி போதும். ஏன்னா மட்டன்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இல்லைங்களா. அதனால் நமக்கு இந்த இடத்துல வந்து 1.25 டம்ளர் தண்ணி போதுங்க. இப்போ மூடி போட்டுங்க. ஒரு 2 விசிலுங்க. ரொம்ப அதிகமாக வேணாம். 2 விசில் இல்லை 3 விசிலுங்க விட்டு இறக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டு இறக்கி ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம நீக்கி பார்க்கும்போது அங்கே பாருங்கள், அப்போ வரும் பாருங்கள் ஒரு மனம். ஆஹா! இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சு அந்த மசாலாவில் ஒரு கொதி வரக்கு விடலாங்க. கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். நல்லா சலசலன்னு கொதி வரும்போது 1 பச்சை மிளகா 2 பச்சை மிளகாயும் போடலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாடி எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை போடுவோம்னு சொல்ல மாட்டிங்களா. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் போடுறோமா. ஸோ 3 டைம் போட்டோமா மல்லித்தலையும் புதினா தலையும். அதனால தான் சொன்னேங்க அளவாக போட்டுக்கலாங்க, இல்லை கச்சல் வாசடிக்கும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல மல்லித்தலையும் புதினா தலையும் 2யும் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. ஒரு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டுங்க. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, சீரக சம்பா அரிசி 2 டம்ளர், அதை வந்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு இப்போ போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு மீதி 1.25 டம்ளர் தண்ணி, மீதி தண்ணி நம்மகிட்ட இருக்குது இல்லைங்களா 3 டம்ளர் தண்ணியில் 1.25 தான் அப்போ ஊற்றணும். மீதி இருக்கிற தண்ணியை வந்து இப்போ ஊற்றிக்கிறோம் பாருங்கள். ஒரு 1/4 டம்ளர் எச்சு ஊற்றிக்கலாங்க. ஏன்னா பிரியாணி வந்து கொஞ்சம் களியாட்ட வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணியாக ஊற்றிக்கலாங்க. எனக்கு நல்லா விதையாக வேணும், கொஞ்சம் அரிசியாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் 3 டம்ளர் ஓகேம்மா போதுமானதாக இருக்குங்க. இப்போது ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுறலாங்க. விதையாக போயிட்டால் தான் சாப்பிட முடியாதுங்க. களியாட போனாங்க கூட நல்லா தான் இருக்குங்க. ஸோ 3ங்கிறது நீங்கள் 3.25 டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா ஒரு கலக்கி விட்டலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. எது பற்றிலையோ அது சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நான் பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதி விட்டுட்டு இப்போ நான் மூடி போடுறேங்க. மூடி போட்டுட்டுங்க விசில் வச்சு ஹை ஸ்பீடில் வச்சு 1 நிமிஷம் வந்து நான் வந்து வேக விடுறேங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன அடுப்பில் எடுத்து வச்சு அடுப்பையும் சிம்மில் வச்சு விட்டுங்க.
ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே விட்டுறேங்க. விசல்லாம் விடாமல் அப்படியே விட்டுறேன். இப்போ வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி அடி பிடிக்காமல் இப்படி வந்துடுங்க. இல்லை எங்களுக்கு விசில் விடணும்னா நீங்கள் அதான் சொல்லுங்க, கொஞ்சம் காட்டமாக தண்ணி ஊற்றி 2 டம்ளர் அந்த 2 விசில் விட்டிங்கனாலும் போதும். பிரியாணி ரெடி. மட்டன் சுக்கா ரெடி. மட்டன் சுக்காவோட ரெசிபி இந்த வீடியோ எண்டில் நான் கொடுக்குறேனுங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.